இதுவரைக்கும் பாஜகக்கு அப்படி பயங்கர சப்போர்ட்டா இருந்த அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அப்படியே தாவ போறதா ஒரு பெரிய தகவல் பரவிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இப்படி போய் அவரு தாவேக்காவோட இணைஞ்சிட்டாருன்னா அது எவ்வளவு பலம் பெறும்? இன்னும் சீமானண்ண கூட சேர்ந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும் போல அப்படின்ற ஒரு சூழலுக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்காங்க. நடந்துச்சுன்னா பயங்கரமா தான் இருக்கும். ஆனா இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன? அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை எதிர்த்து இங்க பேச ஆரம்பிச்சிட்டாரு. மும்மொழி கொள்கைக்கு எதிரா கருத்துக்களை வச்சுட்டாரு. இப்படியான ஒரு சூழல்ல தனியா கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு பெரிய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாட்டையிலே அடிச்சுக்கின்னு சுத்த வேண்டியது தான். என்ன ஏது மேட்டர் முழுசா பாத்துருவோமா? வணக்கம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இருக்கார்ல, புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தேன்ல. இல்லைங்க, அவரு தாவேகால போய் இணைய போறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகால இணையறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஆட்சி, இதுவரைக்கும் இல்லாத மாற்றம், புதுசா வர எல்லாருக்குமே பதவி கொடுக்குறாங்க. நம்ம அப்பயே போயிருக்கலாம் போல. போயிருந்தோம் அப்படின்னா இன்னத்துக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு பதவி, நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல எம்எல்ஏவா இருந்திருப்போம். என்ன இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவருடைய மன வருத்தம் இருக்கு. ஆனா அவருடைய கொள்கை பிடிப்பு இருக்குது பாருங்க. பாஜகல தான் நான் இருப்பேன் அப்படின்ற கொள்கை பிடிப்பு 2 பேருக்கு தான். ஒண்ணு இடதுசாரிகளுக்கும் இந்த திமுக சார்ந்த இவங்களுக்கும் இருக்கும். திராவிடர்களுக்கும் இந்த கொள்கை பிடிப்பு அப்படின்றது இருக்கும். அதுலயும் சிலது பார்த்தீங்கன்னா இடதுசாரிகளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பாஜகவினர். இவங்க இந்த இடதுசாரிகளுக்கோ இல்ல இந்த திராவிடர்களுக்கோ இருக்கிற இந்த திராவிட கட்சியை சார்ந்த கொள்கைகளை ஏத்து இவங்களுக்கு இருக்கிற கொள்கை பிடிப்பு விட இந்த கொள்கை ஏத்தாங்க இல்ல, இந்த வலதுசாரி கொள்கைகள் ஏத்தாங்க இல்ல, அதுவும் முக்கியமா பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க கொள்கை பிடிப்பு தான் பயங்கரமான கொள்கை பிடிப்பு. யார் என்ன சொன்னாலும் அதை பத்திலாம் கவலை கிடையாது. இவங்க ஸ்டாண்ட்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. அதனாலதான் அவங்க இன்னைக்கும் கால் ஊன்றி இருக்காங்க. பல இடத்துல கால் ஊன்ற துணிஞ்சுகிட்டு இருக்காங்க. பல இடத்துல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியான ஒரு கொள்கை பிடிப்புல தான் அண்ணாமலை அவர் இருந்தார். இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வராங்கல்ல, அதுக்கு எதிரான அவருடைய கொள்கைகளை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க, நீங்க இப்ப கொண்டு வரணும் சொல்றீங்க, தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான் இருக்கு, நீங்க இந்த ஆண்டே கொண்டு வரணும்ன்றதெல்லாம் ரொம்ப தவறான செயலுங்கன்னு சொன்னாரு. சரி இப்படி சொல்றாரு, பரவாயில்லையே நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு எதிர்பார்த்தா 2029, 30 இந்த கல்வி ஆண்டுல தானே நீங்க கொண்டு வரதா சொன்னீங்க. நீங்க அதுக்குள்ள 9வது பசங்களுக்கெல்லாம் வந்து சிபிஎஸ்சில வந்து ஹிந்தியை கொண்டு வந்துடணும், இன்னப்பே படிக்கணும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமானதே கிடையாதுங்க. இப்படிலாம் மாத்தாதீங்க, ரொம்ப தவறான செயல். நீங்க சொன்ன மாதிரி எப்போ அறிவிச்சீங்களோ 29, 30ல வருமோ அப்போ வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கான காரணம் என்ன? 2029ல நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. நீங்க அப்ப உங்க வேலையை காட்டுங்க. இப்ப எந்த வேலையும் பண்ணாதீங்க, அது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாரா? இல்ல நம்ம ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பை காட்டி போய் தாவேக்கால சேர்ந்துருவோம் அப்படின்னு பாக்குறாரா? இல்ல புதிய கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. இந்த இருமொழி கொள்கை இருக்குன்னு சொல்லி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து பிஎம்சி திட்டத்துக்குலாம் அனுமதிக்க மாட்டோம், ஒரு இருமொழி கல்விக் கொள்கை தான் இருக்கும், இருமொழி கல்விக் கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதை வரவேற்கிற விதமா பேசுற மாதிரி அப்படியே பேசி பேசி போயிடுவோம்னு பாக்குறாரா? இல்ல அப்படின்னா எப்பவும் பரபரப்பை கிளப்பிட்டு இருக்க நம்ம அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பாஜகவை கொண்டு போய் சேர்த்ததுல பெரும் பங்கு வகித்தவர் அண்ணாமலை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கான பெரும் முயற்சி. இதுக்கு முன்னாடி தமிழிசை செஞ்சாங்க, எல்முருகன் செஞ்சாரு, அவங்களை எல்லாரும் விட பன்மடங்கு அதிகமா செஞ்சவர். ஏதாச்சும் ஒரு முறையில பிரஷர் சந்திச்சுக்கிட்டே இருப்பார். மக்கள் சந்திப்புல அவர் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பார். மக்கள் நேரடியாக சந்திக்கிறாரோ இல்ல இணைய வழியா சந்திக்கிறாரோ அந்த மாதிரி முழுக்க சந்திச்சுக்கிட்டே இருப்பார். அப்படியான ஒரு வேலையில அண்ணாமலை அவர்கள் செஞ்ச ஒரு வேலை என்ன பாத்தீங்கன்னா, இந்த எதிர்த்து பேசுறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, பாஜகல இருந்து பிரிஞ்சு வர போறாரு, தமிழக ஜனதா கட்சி அப்படின்னு ஆரம்பிக்க போறாரு. எத்தனை கட்சி தான்யா வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே காக்ரோச் ஜனதா கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த காக்ரோச் ஜனதா கட்சியே எப்படி அழிக்கிறது தெரியாம பாஜக சுத்திக்கிட்டு இருக்குது. அப்ப இதுக்கு ஏத்த மாதிரியே தமிழ்நாடு ஜனதா கட்சி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, ஜனதா பாரதம்னு ஆரம்பிச்சு அவரு பயங்கரமான சில வேலைகள் எல்லாம் செய்ய போறாரு. நீங்க எனக்கு பதவி தரல, நாளை பின்ன என் கூட வந்து நீங்க கூட்டணி வைப்பீங்க, கூட்டணி பேசுறதுக்கு வருவீங்க. நான் ஒன்னும் எடப்பாடி மாதிரிலாம் கிடையாதுங்க, உன அக்குல்ல பைய சொருகுன்னு டைரக்டா டெல்லி கிளம்புறதுக்கு நான் இங்க இருந்துகிட்டே உங்களை வர வச்சு பேசுறேன்.
என் தொண்டர்களை என் பக்கம் திருப்புறன்ற ஒரு பேர்ல அவரு ஒரு செயல்பாடுகள் இருக்குதா அப்படின்ற பெரிய சந்தேகங்கள் எழுந்துட்டு இருக்கு. இன்னமும் அண்ணாமலையா அதுக்கு பெரிய விளக்கம் தெரிவிக்கிற விதமா எந்த விதமும் பேசல. ஆனா எதிர்த்த ஒரு விஷயம் இருக்குல்ல, தாவேக்கால போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம முன்னாடியே இதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்களே ஒரு வீடியோல பேசியிருப்போம். இவங்க 3 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதாவது விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், ஒரு பக்கம் சீமான் அவர்கள். இவங்க 3 பேரோட காம்போ தான் பயங்கரமா அமையும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன் அப்படின்னா, அவர் முழுக்க ஐபிஎஸ் பதவியிலிருந்து வந்தவரு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய டேட்டா சென்ஸ் எந்தெந்த தகவல்கள் இருக்குமோ அது எல்லாத்தையும் ரொம்ப அறிவார்ந்து வச்சிருப்பாரு. விரல் நுணுக்கங்கள்ல டேட்டா வச்சிருக்கக்கூடிய ஆளு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னா, பெரிய வரவேற்பா இருக்கும். நெறைய டேட்டாக்கள கையிலே வச்சிருக்கிறதுனால நெறைய நல்ல விஷயங்கள செய்வாங்க. இந்தந்த இடத்துக்கு இந்தந்த தகவல்கள் போய் சேரும்ன்றத சரியா செஞ்சுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா, இவரு இதுவரைக்கும் செஞ்ச இந்த அறிவார்ந்த விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா? சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, எதுக்காக அடிச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த கொள்கைகள மத்திய அரசோட கொள்கைகள் திமுக ஏத்துக்கணும். அதுக்கான வேண்டுதலா நம்ம இத பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி எடுத்து அடின்னு அவரு சாட்டையில அடிச்சுக்கிற வேலைய பார்த்தாரு. இப்ப இவங்க மோட்டோ, இவங்க மூட நம்பிக்கை என்ன இவங்க 2 பேரும் காம்போ கரெக்ட்டா தான் இருக்கும். விஜய் அவர்களுக்கும், நம்ம அண்ணாமலைக்கும் காம்போ கரெக்ட்டா தான் இருக்கும். சீமான் அண்ணன் தான் கொஞ்சம் விலகி இருப்பாருன்னு சொல்லலாம். அவரு விலகி இருப்பாரு. இருக்க மாட்டாரு. ஏன்னா, திடீர்னு அவரு எப்ப மாறுவாருன்னே தெரியாது. திடீர்னு பிராமண கடப்பாரையா இருப்பாரு. திடீர்னு அழகு குத்துறான்னா, பழக்குறான். தமிழவங்களே பழக்குறான். எதுக்கு? போருக்கு போனா இத பார்றா வேலு குத்துனா இவ்வளவு தான்டா வலிக்கும். அப்படின்னு பழகுறான். அப்படின்ற சூழல்ல தான் அண்ணன் சீமான் திடீர்னு மாறுவார். அதனால அவர நம்ப முடியாது. அவர கொஞ்சம் தள்ளியே வச்சுப்போம். இப்ப இவங்க 2 பேரும் எப்படி காம்போ அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு பண்டித் அவர்களை கொண்டு வந்து ஆதஸ்துன அவருடைய ஜோசியர கொண்டு வந்து அரசு பதவியில அமைச்சார்ல, அதே மாதிரி இவரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டார்ல, இந்த மூட பழக்கங்களுக்கு வழிவகுக்கும் விதமாக இவங்கள் செயல்படுவார்கள். அப்படின்றதுல எந்தவித தடையும் கிடையாது. ஏற்கனவே மந்திரிமாரு, அமைச்சர்மார்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, தலைமைச் செயலகத்த ஒரு பக்கம் சாமி கும்பிடுற இடமா ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. தாவேகா அலுவலகமா ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. இப்படியான சூழல்ல தான் தமிழ்நாடுடைய அரசு செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைப்பாடுகள்ல இருந்து மாறுமா? அண்ணாமலை வந்து சேருவாரா? அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதிமுகல இருந்து பல பேர் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. வர்றவங்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்காங்க. வாங்க, 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 வாங்க. அந்த அவரு தான் சொல்லியிருப்பாரு. இந்த நிழலுக்கு ஒதுக்குறவங்க அறிவாலயம் பக்கம் போனா கூட சும்மா இழுத்து கூட்டணியில போட்டுக்கிறாங்கப்பா. கல்லாப்பெட்டி கூட்டணியா இருக்குதுன்னு சொன்னார்ல. கல்லாப்பெட்டி கூட்டணிய வச்சு இவரு ஆட்சி அமைச்சிட்டாருன்னு வச்சுப்போமே. இன்னொரு பக்கம் இந்த மற்றும் பலர் அவங்கலாம் லிஸ்ட்லயே இல்ல. எப்படி லிஸ்ட்லயே இல்லன்னு சொன்னவங்கலாம், இன்னைக்கு வாரி, வாரி, வாரி அவர் பக்கம் போட்டுக்கிறாரு. அப்போ என்ன இவரு பண்றாரு அப்படின்றது நமக்கெல்லாம் ஒரு கேள்வியா வருது இல்லையா? இப்படியான சூழல்ல தான் இவங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, இந்த குதிரை பேரங்கள் நடந்திருக்கு. கட்சி தாவல் சட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? 3ல 2 பங்கு இருந்தா கட்சி தாவல் சட்டம் மேல பாயாது அப்படின்றது நியாயமான ஒரு விஷயம். இவங்க அது இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜினாமா லெட்டர் 25 பேர் மேல கட்சி தாவல் சட்டம் இருக்கு. அதிமுகலருந்து தாவேகாக்கு ஆதரவு குடுத்தவங்க 3ல 2 பங்கு கிடையாது. அப்படின்றதுனால கட்சி தாவல் சட்டம் பாய்ஞ்சிருச்சு. எடப்பாடி அவர்கள் குடுத்துட்டாரு. இப்படி குடுத்த நிலையில பாதி பேர் அவர் பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பக்கம் போயிட்டாரு. இப்ப சிவி சண்முகம், விஜயபாஸ்கரும் தான் நிலுவையில இருக்காங்க. அவங்களும் ராஜினாமா பண்ற ஒரு வேலையை இறங்கிட்டாங்க. ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற ஒரு பலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேர் 5 பேர் வந்து இசக்கி சுப்பையா ஒரு பக்கம், அ சிவி சண்முகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மரகத குமரவேலு, சத்யபாமா, நம்ம ரா 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 அது பேரு வரும். ராயபுரம் தொகுதியோட எம்எல்ஏ ஜெயக்குமார். அதே பேர் கொண்ட பெருந்துறையில இருக்கக்கூடிய ஜெயக்குமாரு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜினாமா செஞ்சிருக்காங்க. ராஜினாமா செஞ்சத வாங்கவே கூடாது. இதுதான் ரூல். ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி கட்சி தாவல் சட்டம் இருக்கு. இந்த கட்சி தாவல் சட்டம் இருக்கும்போது, ராஜினாமா வாங்குறது சரியான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க அத எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அத மறுசீலனை பண்ணுவோன்ட்டு. ஆனா, இங்க என்ன நடக்குது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாக்கு ஆதரவா தான் சபாநாயகர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு பக்கம் இவரு கண்டிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏற்கனவே இவங்க ஒரு பக்கம், இவரு ஒரு பக்கம். இவங்க எல்லாரும் போய் தாவேக்கால சேர போறாங்கன்னு ஒரு பக்கம். அண்ணாமலையும் போய் சேர போறாரு. ஒரே கூத்தா இருக்க போது பாருங்க. எஸ்ஐ சார், எஸ்ஐ சார் ஒரே பைத்தியங்களா இருக்குது எஸ்ஐ சார்ன்னு தாவேக்காவ மாத்தி விட்டுற போறாங்க. அது ஆல்ரெடி அப்படிதான் இருக்குது. அந்த சூழல்ல எல்லாரையும் மாத்தி விட்டுறாங்களோன்னு ஒரு பெரிய பயம். அதனால தான் டெல்லி போன நம்ம முதல்வரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாதியிலே திரும்பி வந்திருக்காரு. இங்க அவ்வளோ வேலைய பார்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு அவரு நேரம் கரெக்ட்டா இருக்கும். இதுல எங்க இந்த மக்கள் பிரச்சனைய பார்க்க போறாரு. கோவைக்கு போய் அந்த சிறுமியுடைய தாயார்லாம் யாரும் சந்திக்க போறாரு. இதுல வேற அந்த அம்மா மேல தான் குத்தம்னு சொல்லி எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க. தயவு செய்து அதை நிறுத்துங்கள். கேள்வி கேட்க தயாராகுங்க. முதல்வர் கேள்வி கேட்கலாம். தப்பு இல்ல. நம்ம முதல்வர் நம்ம தான் ஓட்டு போட்டுருக்கோம்.
அதனால தாராளமா கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.